ஓம் நமச்சிவாய. நாம் இந்த பதிவில் இந்த ஏழில் நின்ற சனி அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய விளக்கம் மட்டும்தான். மேற்கொண்டு விளக்கம் வேணும் அப்படிங்கிறப்ப நம்மளோட சேனலில் போய் இந்த ஏழில் உள்ள சனி என்ன செய்வார்ன்றது சொல்லியிருக்கோம். அதை போய் பாருங்கள். ஏழில் உள்ள சனி கலஸ்தர தோஷத்தை தருவாரா அப்படின்னா கலஸ்தர தோஷம் தரமாட்டார். கலஸ்தர தோஷத்தை தரமாட்டார், ஆனால் கலஸ்தரத்தில் சங்கடத்தை தருவார்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்து அதிபதி சனி, 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து 7ஆம் இடத்து அதிபதியாக சனி வரும்போது அவர் வக்ரம் பெறாமலோ ஸ்தான பலம் பெற்று திக்பலம் பெறும்போதோ அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, திருமணத்துல ஒரு வயது மூத்த பெண்ணை திருமணத்துக்கு அமைப்பு கொடுத்துட்றாரு. ஆணுக்காக இருந்தால் அந்த ஆணுக்கு வயதில் மூத்த பெண்ணோட பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் நடந்துருது. ஒரு பெண்ணாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7ஆம் இடத்துக்கு வயதில் இளைய ஒரு மணமகனுடன் திருமணம் நடக்குது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் திருமணத்தை பாதிப்பு தர மாட்டாரு, திருமணத்தை நடத்தி வச்சிருவாரு. ஏன்னா திக்பலம் பெறுறதுனால திருமணத்தை நடத்தி வச்சிருவாரு. ஆனா அந்த திருமண காலத்துல ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு தான் சொல்லுது. அதனால 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய, 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய, 7ஆம் இடத்து அதிபதியுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய, 7ஆம் இடத்து அதிபதியின் சாரத்தில் அமரக்கூடிய சனி பகவான் ஆணாக இருந்தால் வயதில் மூத்த பெண்ணுடனும், பெண்ணாக இருந்தால் வயதில் இளைய ஆடவருடனும் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தை செஞ்சு வச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்றேன். அந்த 7ஆம் இடத்ததிபோட சனி பகவான் தொடர்பு இல்லாமல், 7ஆம் இடத்தோடையும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறத கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. அதை மீறி அந்த திருமணமாகப்பட்டது நடக்குது அப்படின்னா இறைவனோட கட்டளையில நடக்கிறது தான். அதை நம்ம எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா மாற்ற முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 7ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய, 7ஆம் இடத்ததிபடி சனி தொடர்பு கொள்ளக்கூடியவங்க அத்தனை பேரோட ஜாதகத்தையும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம். அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா விருப்ப திருமணத்துக்கு போகிறவங்களா தான் வராங்க. அந்த மாதிரி விருப்ப திருமணத்தில் வரும்போது தான் இந்த மாதிரி வயதில் குறைந்த நபர்களுடனோ வயதில் மூத்த நபர்களுடனோ திருமண அமைப்பை கொண்டு போகுது. அதாவது ஆணுக்கு வயதில் மூத்த நபருடனும் பெண்ணுக்கு வயதில் குறைந்த நபருடனும் திருமணம் நடக்குதுன்றத நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலும் விவரம் தெரியும்னா என்னோட யூடியூப் சேனலில் போய் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.